வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கம்பு தோசை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பு 1 கப் எடுக்கிறோம் அப்படின்னா பச்சரிசி ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து ஒரு 6லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் கம்பை நல்லா அலசிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து நம்ம தோசைக்குன்னு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த ஜாரை அலசி ஊற்றிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தண்ணி தேவைப்படாது. இப்போது மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ அடுத்த நாள் காலையில் மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதுக்கு சைடிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் தாளித்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றுறோம்னா சரியாக இருக்கும். சவ் சாம்பார் கடைசியில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு பருப்பு 1 கிளாஸு, சவ் காய் இது மாதிரி தோல் சீவி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இப்போ நறுக்கி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 விசில் விட்டிங்கனாலே போதும், நல்லா குழைய வெந்து வந்துடும். பருப்பு வெயிட் இறங்கிறதுக்குள்ளே நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசையை நல்லா மெலிசாக ஊற்றி 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்திங்கன்னா கம்பு தோசை ரெடி ஆகிடுங்க. குக்கர் வெயிட் இறங்கிடுச்சு. காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவு குழஞ்சிருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. காய் இருக்கிறதே தெரியாது. குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கனாலும் நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 மிளகாயும் கிள்ளி போட்டு தாளித்து கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பில் கொட்டி இன்னொரு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா பருப்பு சவ் கடைசியில் ரெடி ஆகிடும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching.